வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி கத்திரிக்காய் புளி பச்சடி. அதற்கு தேவையான பொருட்கள்: 2 கத்திரிக்காய் சுட்டது, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம் 7 பொடியாக அரிஞ்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 1, புளி இவ்வளவு எடுத்து ஊற வச்சு வச்சிடணும், கருவேப்பிலை. புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். கத்திரிக்காயை அந்த புள்ளி வட்டமெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு நல்லெண்ணையும் தடவி இப்படி ஊசியெல்லாம் குத்திக்கணும். இதை டைரெக்டாகவே நெருப்பில் காட்டலாம். நல்லா உள்ளே வேகணும். இதை மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறதில்ல, அதனால் நல்லா வேக விட்டுறணும். அந்த தோலெல்லாம் சுருங்கி வர வரைக்கும் வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெண்டையும் தனித்தனியாக கூட வேக வைக்கலாம். லோ ஃப்ளேமில் மெதுவாக வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு கருகாமல் கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வேகும். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கடுகு போட்டுட்டு இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிடணும். பொடியாக நறுக்கிறதுனால காரம் தெரியாது. நல்லா வெங்காயம் வணங்கிடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு புளியிலே போட்டுக்கலாம். தூளுக்கு போட்டுக்கலாம். இந்த சூடாக புளி தண்ணியிலேயே போட்டுட்டு இது வெது வெதுப்பாக இருக்குது கத்திரிக்காய். இதையும் உள்ளேயே போட்டு இந்த சூட்டுலேயே பிசைஞ்சிடணும். இப்போ இது வெது வெதுன்னு இருக்குது, கை தொடுற அளவுக்கு இருக்குது. பச்சை புளி வாசமும் அடிக்காது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க. கத்திரிக்காய் புளி பச்சடி ரெடி ஆயிருச்சு. சுடுசாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். கூட நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.